இதுக்கப்புறம் சீமா நமக்கு நடுவுல வரவே மாட்டா ஜமீன்தார் ஐயா. ஏன்னா நான் அவளை இந்த பானைக்குள்ள அடைச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறமா அவளால வரவே முடியாது. அக்கா தங்கச்சியான ரோஹிணியும் சீமாவும் இப்ப பானைக்குள்ள இருக்காங்க. அம்மா தாயே, எங்க கண்ணு முன்னாடியே சீமாக்கு இவ்ளோ பெரிய அநியாயத்தை பண்றானே, எங்களால தடுத்து நிறுத்த முடியலையே. இப்படி சில மாதிரி நிக்கிறமே. என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான நேரம் தான். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் கதறி அழுங்க, நான் ஏதோ கேட்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இந்திராவதி உங்க யாரு கண்ணிலயும் கண்ணீர் வரவே விட மாட்டேன். சீமா, மணி சீமா, பாட்டி கொடுங்க. என்ன விட்டுட்டு போயிட்டே சீமா. எங்கேயும் போக மாட்டேன். நம்ம இதே மாதிரி என்னைக்கு ஒன்னா இருப்போம். விடுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ப்ளூ கலர் சாரி கட்டும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருக்க. என் சீமாவை என்னால காப்பாற்ற முடியலையே. என்ன நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. என் சீமாவை நான் இழந்துட்டேன் பாட்டி. சீமா, எங்களை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? என்னால இப்ப வரைக்கும் நிச்சயமா நம்ப முடியல. எங்க சீமா எங்களை விட்டுட்டு போவான்னு நம்பவே முடியலம்மா. எங்களால எதுவுமே பண்ண முடியல, மன்னிச்சிடுமா. போனவங்க யாரும் திரும்ப வரவே மாட்டாங்க பாட்டிமா. அப்புறம் சீமாவும் கண்டிப்பா வரமாட்டா. அதுவும் இல்லாம உயிர் என்ன எல்லாருக்கும் நிரந்தரமான விஷயமா? பிறப்பு இறப்புன்னு ரெண்டும் தானே இருக்கு. இப்ப நீங்க எல்லாருமே சீமாவை மறந்துட்டு உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. இனிமே உங்க எல்லாரோட எதிர்காலமும் நான் மட்டும்தான். உனக்கும் இந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? நான் சீமாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் பிரேமோட மனைவியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் இருப்பேன்னு. நீங்க எல்லாருமே இனிமே என்னோட பொறுப்பு. நான் நினைச்சேனா சீமாவை நெருப்புல தூக்கி போட்டு அவளை சாம்பல் ஆக்கிடுவேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கூட மிச்சம் இருக்காது. ஆனா நான் அப்படி பண்ணலையே. நீங்களே பாத்தீங்கல்ல எவ்வளவு பாசமா அவளை நான் இந்த பானைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன்னு. அதான் சீமாவோட அடையாளம் விட்டு போகல. இந்த பானையை பார்க்கும்போது அவளோட ஞாபகம் கண்டிப்பா வரும். அப்படி உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இது சீமாவோட மாமியார் வீடா இருக்க கூடாது. இன்னையில இருந்து இது இந்திராவதியோட மாமியார் வீடாதான் இருக்கணும். இது உங்களோட உதவி எல்லாம் இல்லாம நிச்சயமா என்னால செய்ய முடியாது. ஆமா,
இந்திராவதி, இந்த நேரத்துல நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாமே உன் கைக்குள்ளதான் அடங்கி இருக்கு. நீ என்ன விரும்புறியோ அப்படித்தான் எல்லாம் நடக்கும். போன ஜென்மத்துல எதையெல்லாம் இவ உன்கிட்ட இருந்து பறிச்சாளோ அது எல்லாமே இந்த ஜென்மத்துல உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. துர்கா தேவி, இதெல்லாம் என்ன? நீங்க எப்பவுமே உங்களோட பத்மாவதிக்கு மட்டும்தான் உங்களோட அருளை கொடுக்கறீங்க. ஆனா எனக்கு உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்காம வஞ்சனை பண்ணிட்டீங்க. இல்லனா நான் விரும்பின எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும்ல. ஆனா இந்த ஜென்மத்திலயும் நீங்க அதே தான் பண்ணிருக்கீங்க. அவளை நல்லபடியா பாதுகாத்து அவளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா துர்கா தேவி, இந்த முறை அப்படி நடக்காது. என்னோட இந்த சக்திக்கு முன்னாடி உங்க சக்தியால ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப உங்களோட பொண்ணு சீமாவை உங்களால காப்பாத்த முடியாம போயிடுச்சு பாருங்க. அதனால நீங்க தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சுட்டேன். அந்த அம்மன் கிட்டே சவால் விட்டு உன்னால ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறியா? இனிமே என் வாழ்க்கையில சீமாவே இல்லாம போனாலும் உன்னை மட்டும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. ஏன்னா என் மனசுல உனக்கு என்னைக்கு இடம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மன் இதெல்லாம் சரி செய்ய மாட்டாங்கண்ணா. அவங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி அறகுறையா நின்ன அந்த கதை 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்லபடியா முடியதான் போகுது. சீமா மறுபடியும் என் வாழ்க்கையில வரும். எந்த ஒரு மனுஷன் கடவுளோட வழியில நடக்கிறானோ அவனுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. நல்லதுக்காக போராடுறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில தோத்து போக மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த முறை ஜெயிச்சது நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா கடைசியில நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். இப்போ சீமாவுக்கு நடந்திருக்கிறது நல்ல முடிவு கிடையாது இந்திராவதி. இது உன்னோட அழிவுக்கான ஆரம்பம். எங்களோட தெய்வம், எங்களோட துர்கா தேவி இப்படி அபத்தமா எதையுமே நடக்க விட மாட்டாங்க. ஆனா உங்களோட துர்கா தேவி தான் என்கிட்ட தோத்து போயிட்டாங்க. நீங்க உங்க விருப்பப்படி என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க ஜமீன்தார் ஐயா. அதுல எனக்கு என்ன வருத்தமும் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா மறக்க வச்சிருவேன். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியா நடக்க போறதில்ல. அதனால இப்பவே உன்னை கொலை பண்ணி இந்த கதையை முடிச்சிடுறேன். நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க ஜமீன்தார் ஐயா. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை தான் நீங்க திரும்ப என்ன செய்ய வைக்கிறீங்க. பாண்டுவின்